ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வீடியோவில் வந்து 2 விஷயங்கள் முக்கியமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல்காயின் சீசன் வந்து ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனா சொன்னா வந்து அது வந்து ஆகாது. பிகாஸ் ஆஃப் வந்து போன வருஷம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லயே வந்து ஆல்காயின் சீசன் வந்து வந்திருக்கணும். இப்ப பிட்காயின் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து பியர் கண்டிஷனுக்குள்ள இருக்கு. ஓகே. பிட்காயின் வந்து புல்லிஷ் கண்டிஷன மாறுனதுக்கப்புறம் வந்து ஆல்காயின் சீசன் வந்துருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிட்காயினோட புல்லிஷ் கண்டிஷன்ங்கிறது வந்து $91,000க்கு மேல பிட்காயின் போயி வீக்லி க்ளோஸ் வச்சுச்சுன்னா வந்து பிட்காயின் வந்து புல்லிஷ் டோன்ல மாறுதுன்னு அர்த்தம். உடனே வந்து புல்லிஷ் டோன்ல மாறின உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆல்காயின்ஸ் ஆகாது. ஏன்னா மணி ஃபர்ஸ்ட் பிட்காயின்குள்ள வரும். பிட்காயின்லேருந்து எத்திரியம் வரும். எத்திரியத்திலிருந்து ஆல்காயின்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும். போன வாட்டி வந்து பிட்காயின்ல மட்டும் தான் மணி வந்துச்சே தவிர, பிட்காயின்லேருந்து உங்களுக்கு ஈத்து கூட மணி வரல. ஈத்துலேருந்து எந்த ஆல்காயின்ஸ்க்குமே மணி ஃப்ளோ ஆகவே இல்ல. ஸோ இனிமேல் வந்து ஆல்காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இனிமேல் ஃபர்ஸ்ட்டு அதுக்காண்டி தான் வந்து இப்போதைக்கு வந்து என்னோட பிளானை பொறுத்த வரைக்கும் ஆல்காயின் சீசன் வந்து ஒரு லாஸ் அந்த கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதை பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு வந்து பிட்காயின் அண்ட் ஈத்தில் வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த லாஸை வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நான் பிட்காயின் வந்து ஈத்தை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் வந்து பிட்காயின் புல்லிஷ் கண்டிஷன்ல மாறுறதுக்கு $91,000க்கு மேல போய் பிட்காயின் வந்து மேல போய் வீக்லி க்ளோஸ் வைக்கணும். மேபி அது வந்து சேஞ்ச் ஆகலாம். உங்களுக்கு 91ங்கிறது 94 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம். இல்லை கொஞ்சம் 89 அந்த மாதிரியும் வரலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பிட்காயின் வந்து கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கு. ஏன்னா பிட்காயின் வந்து 200 வீக்ல வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ இருக்கு. ஓகேங்களா? அண்ட் வந்து இப்போ முக்கியமான 2 விஷயங்கள் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. ஃபெடரா சேர்மன் கெவின் வால்ஸ் வந்து பேசினது. அவரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து ஒரு பியரிஷ் டோன்ல தான் வந்து அவர் பேசியிருக்காரு. அடுத்த 6 மாசத்துல வந்து அந்த ரேட் கட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை வந்து கட் பண்ண மாட்டோங்கிற மாதிரி டோன்ல பேசியிருக்காரு. மேபி ஹைக் ஆகலாம். இல்லைன்னா அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகலாம். அந்த கண்டிஷன்ல பேசினாலும் வந்து அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பியரிஷ் டோன் தான். 2வது முக்கியமான மேக்ரோ விஷயங்கிறது வந்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வந்து மிட்டம் எலெக்ஷன் வந்து அமெரிக்காவில் வருது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு டைம் ஜோன் ஃபார் பிட்காயின். ஏன்னா அந்த மாதிரி டைமில் வந்து மார்க்கெட்லேருந்து மணி ஃபுல்லாக வந்து வெளியே வரும். அண்ட் வந்து ஐபிஓஸும் வந்து அந்த டைமில் தான் வருது. ஸோ இந்த அடுத்த 6 மாதங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து க்ரூஷியல் ஃபார் பிட்காயின் அண்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற அந்த ஒரு ஜோன் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ 200 வீக்குங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 200 வீக்லேருந்து மேபி 16 to 20% வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 49 to 52,000ங்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? அது எந்தெந்த ஜோனில் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் 7, அதுக்கப்புறம் வந்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி. ஸோ இந்த 3 டைம் ஜோனுங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து திருப்பி ஃபெடரா சேர்மன் பேச போறாரு. ஸோ ஆகஸ்ட் மாதம் ஃபெடரா சேர்மன் என்ன பேசுறாருங்க பொறுத்து அந்த பியரிஷ் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பர்ல எப்பயுமே வந்து பிட்காயின் வந்து ஒரு பியரிஷ் கண்டிஷன்லாம் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் வந்து எப்பவுமே வந்து 365 டேஸ்ல வந்து ஒரு லோ வரும். ஏன்னா போன வருஷம் அக்டோபர்ல தான் பிட்காயின் வந்து டாப்புக்கு போச்சு. அப்போ 365 டேஸ்ல வந்து எப்பயுமே வந்து பிட்காயின் வந்து ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணும். அக்டோபர் 6 இல்ல அக்டோபர் 8 நவம்பர் மாதம் வந்து இந்த மிட்டம் எலெக்ஷன் நடக்கிறனால வந்து மேபி வந்து அந்த டைம்லயுமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே என்னைய பொறுத்தவரைக்கும் கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அக்குமுலேஷன் ஜோன் நான் சொல்வேன். ஸோ இது 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 எல்லாத்தையுமே வந்து நீங்க பை பண்றதும் பை பண்ணாததும் உங்களோட இஷ்டம். அண்ட் வந்து பிட்காயின் அண்ட் ஈத்தை வந்து இதுல நீங்க அக்குமுலேட் பண்றதுங்கிறது வந்து உங்களோட அந்த ஆல்காயின்ல போட்ட லாஸை வந்து ஒரு பிரேக் ஈவன் பண்றதுக்காண்டி இது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு 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 வென்டிலேஷனா இருக்கும்னு நான் சொல்வேன். ஓகே. இதான் வந்து என்னோட முக்கியமான விஷயங்கள். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். பிட்காயின் 200 வீக்ல இருக்கு. இது கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுலேருந்து 16 to 20% கீழ வரலாம். அப்படி வந்தா 49 to 52,000 வரைக்கும் கீழ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. டைம் ஜோன் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 டைம் ஜோன். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து செயல்படுங்க. இதுல சொன்ன விஷயம் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். கீழ லிங்க் குடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க.